கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த உலகத்தை, அதில் வாழுகிற மனிதர்களை ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை வழங்கி அல்லாஹ் இந்த உலகத்தை கட்டமைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பொறுப்பில் ஒரு அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவராக, அமானிதத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற கட்டளையிடப்பட்ட நபராக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு தலைவர் தனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறார். ஒரு ஆசிரியர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொறுப்பாளியாகிறார். ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு அவர் பொறுப்புதாரியாக மாறிவிடுகிறார். ஒரு மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்கும் கணவனுடைய சொத்திற்கும் கணவனுடைய இஃபத்திற்கும் பொறுப்புதாரியாக ஆகின்றார். இப்படி உலகத்தில் யாரை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு பொறுப்பை அல்லாஹ் அவர்களுக்கு ஒப்படைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் குழந்தைகளுடைய பொறுப்பு அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுடைய பொறுப்பு என்பது சாதாரணமான ஒரு அமானிதம் அல்ல. குழந்தைகளை நாம் எப்படி வளர்த்தாலும் நாம் தப்பித்து விடலாம் என்பதல்ல மார்க்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகளுடைய பொறுப்பை பற்றி உங்களிடத்தில் ஒப்படைப்பதை பற்றியும் நாளை அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படும். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள், குழந்தைகளுக்கு என்ன ஒழுக்கங்களை கற்றுத்தந்தீர்கள், என்ன பண்புகளை கற்றுத்தந்தீர்கள், உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள் என்கிற அமானிதத்தை எந்த அளவிற்கு பாதுகாத்தீர்கள் என்பது பற்றி தனிப்பட்ட முறையிலே கேள்வி கேட்கப்படும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனும் அதை சொல்லுகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய விளக்க உரையிலே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், குழந்தைகளுக்கு தேவையான, குடும்பத்திற்கு தேவையான எல்லா ஒழுக்க விழுமியங்களையும் கற்றுக் கொடுப்பதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். மார்க்கத்தை அவர்கள் வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும், இஸ்லாமிய ஷரியத்தினுடைய சட்டங்களை கற்றுத்தர வேண்டும். இதுதான் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற ஆயத்தினுடைய விரிவுரை என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ரமதானுடைய காலம் முடிந்துவிட்டது. மக்தப் மதரசாக்கள் எல்லாம் துவங்கப்படுகிற, அரபு மதரசாக்கள் எல்லாம் துவங்கப்படுகிற இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய மக்தப் மதரசாக்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு ஏராளமான ஜும்ஆவினுடைய மேடைகளில் உரையாற்றப்படுகிறது. இந்த ஷரியத்தினுடைய, இந்த மார்க்கத்தினுடைய, இந்த உம்மத்தினுடைய உயர் நாடி மக்தப் மதரசாக்கள் என்று சொல்ல முடியும். குழந்தைகள் எல்லா பண்புகளையும் அவர்கள் கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு வயதில், எந்த ஒரு செய்திகளையும் மிக வேகமாய் மனனம் செய்து விடுகிற அந்த சிறு பிராயத்தில் அவர்களுக்கு ஷரீஅத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், 7 வயதாகிவிட்டால் அவர்களை தொழச் சொல்லுமாறு நீங்கள் ஏவுங்கள். 10 வயதாகியும் அவர்கள் தொழாவிட்டால் அவர்களை காயம்படாமல் லேசான முறையிலே அடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை ஆய்வு செய்கிற மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், 7 வயதில் உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனுடைய பின்னணியில் இப்படி ஒரு செய்தியுண்டு. அவர்கள் 4 வயது 5 வயதாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு தொழுகையை நாம் கற்றுக் கொடுத்திருக்க ஆரம்பித்திருக்க வேண்டும்.
7 வயசான உடனே தொழுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு தொழ தெரியாது. தொழுகையை கொண்டு ஏவுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழ சொல்லுங்க. அந்த குழந்தை இடத்துல போய் 7 வயசில் நீ தொழுமான்னு சொன்னால் தொழ தெரியாது. இப்போ அந்த ஹதீஸினுடைய பின்னணியில் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், 4 வயது 5 வயது 6 வயதாகும் பொழுதே குழந்தைகளுக்கு தொழுகை சம்பந்தமான செய்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் 7 வயசில் தொழுன்னு சொல்ல முடியும், அதட்ட முடியும். 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடிக்க முடியும். ஆனால் குழந்தைகள் தானே என்று அதனுடைய போக்கிலே நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது தொழுகையும் கற்றுக்கொள்வதில்லை, மார்க்கத்தையும் கற்றுக்கொள்வதில்லை, மக்தபிற்கும் வருவதில்லை. அந்த குழந்தை எதிர்காலத்தில் ஒரு ஷரியத்தினுடைய ஒரு தளத்திலே நடக்காத ஒரு குழந்தையாக மாறிவிடுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளுடைய ஒழுக்கத்திற்கான பெரும் பங்கை பெற்றோர்களிடத்தில் தான் ஒப்படைத்தார். அதனுடைய முதல் காரணம் பெற்றோர்கள். குழந்தைகள் வழிகட்டு போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பெற்றோர்கள் தான் காரணம். குழந்தைகள் உயர்ந்த நிலைகளுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கும் பெற்றோர்கள் தான் காரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். ஆனால் அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை சீதேவியாகவோ மூதேவியாகவோ மாற்றி விடுகிறார்கள் என்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தையிலே பெற்றோர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். குழந்தைகளுக்கு அவர்களுடைய குழந்தை பருவத்தில் கொடுக்கப்பட வேண்டிய கல்வி முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் உலகம் முழுக்க இது ஒரு தலைப்பாக பேசப்படுவதற்கான காரணம் இந்த உம்மத் இந்த விஷயத்திலே பெரும் பின்னடைவை தொடர்ந்து சந்தித்து கொண்டு வருகிறது என்பதனால்தான். ஒவ்வொரு வருடமும் மக்தப் குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஊரில் உள்ள எல்லா குழந்தைகளும் மக்தப் மதரசாவிலே இருப்பார்கள். காலையிலேயும் மக்தப் நடைபெறும், மாலையிலேயும் மக்தப் நடைபெறும். எல்லா குழந்தைகளும் ஒருவர் விடாமல் மக்தபிற்கு வந்து விடுவார்கள். ஏதாவது ஒரு குழந்தை மக்தபிற்கு செல்லாமல் வீட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரும் கொண்ட குறையாக ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாக இருந்த ஒரு காலமெல்லாம் போய் இன்றைக்கு மக்தப் மதரசாவிற்கு செல்லக்கூடிய குழந்தைகளை ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய காலகட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். குழந்தைகள் இன்றைக்கு வீடுகளில் அவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று வந்துவிட்டு அவர்கள் விளையாடுவதற்கு வெளியிலே சென்றாலோ, அவர்கள் வீட்டிலே செல்போன்களிலே விளையாடி கொண்டிருந்தாலோ அவர்களெல்லாம் நாகரிகமான குழந்தைகள். ஆனால் தொப்பிகளை போட்டுக்கொண்டு ஒரு சின்ன புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வந்து மக்தப் மதரசாவிலே ஓதிவிட்டு போகக்கூடிய குழந்தைகள் உலகமறியா குழந்தைகளாக, நாகரிகமற்ற குழந்தைகளாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. யதார்த்தம் அதுதான். மக்தப் மதரசாவிற்கு ஓதக்கூடிய குழந்தைகளை ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய சூழலுக்கு இன்றைக்கு உம்மத்து வந்திருக்கிறது. கணித்திற்குரிய முஃமினீன்களே, சாதாரணமான விஷயம் அல்ல இது கடந்து போகிற விஷயம் அல்ல. இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக உருவெடுக்க இருக்கிறார்கள். இவர்கள் தான் பள்ளிவாசனுடைய தலைவர்களாக, முத்தவல்லிகளாக, பள்ளியினுடைய பெரும் பெரும் பொறுப்புகளாக, இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக, சமுதாய பிரிவர்களாக, அரசியல் கட்சி பிரமுகர்களாக என்றெல்லாம் பெரும் பெரும் பதவிகளில் வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த குழந்தைகள் தான். இவர்களுக்கு மார்க்கம் சரியான முறையிலே போய் சேரவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை மார்க்கமே இல்லாத ஒரு தலைமுறையாக, இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு தலைமுறையாக உருவெடுப்பதற்குண்டான வழிகள் மிக மிக ஏராளம் என்பதை இந்த சமயத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஏராளமான குழந்தைகள் மக்தப் மதரசாவிற்கு வந்து கொண்டிருந்த காலங்கள் போய் இன்றைக்கு மிகச் சொச்சமாக விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவிற்கு குழந்தைகளுடைய எண்ணிக்கை இன்றைக்கு மக்தப் மதரசாவில் இருந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தினுடைய முதுகெலும்பு மக்தப் மதரசாக்கள் இல்லாமல் போனது என்று சொன்னால் ஒரு கணம் இந்த உம்மத்தை நாம் யோசித்து பார்க்கிறோம், கற்பனை செய்து பார்க்கிறோம். அல்லாமா ஹுசைன் அஹ்மத் மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை போல மக்தப் மதரசாக்கள் மட்டுமில்லை என்று சொன்னால் இந்த உம்மத்தினுடைய வாலிபர்கள் எல்லாம் இன்றைக்கு முர்த்தத்தாகி இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். உம்மத்தினுடைய வாலிபர்கள் முர்த்தத்தாகி இருப்பார்கள், இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் வெளியே சென்றிருப்பார்கள்.
ஆனால் இந்த மக்தப் மதரசாக்கள் தான் அவர்களை ஓரளவு சமூக ஈடுபாடு உள்ளவர்களாக, மார்க்க அறிவுள்ளவர்களாக, ஓரளவு பேணுதல் உள்ளவர்களாக அவர்களை வைத்திருப்பதற்கான அசல் காரணம் இந்த மக்தப் மதரசாக்கள். இன்னைக்கு மக்தப் மதரசாக்கள் இருந்துமே இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களை பற்றி நாம் அவ்வளவு கவலைப்படுகிறோம். எப்படி இனி நம்முடைய குழந்தைகளை வளர்த்தெடுக்க போகிறோம், நம்முடைய பெண் குழந்தைகளை நாம் எப்படி வளர்த்தெடுக்க போகிறோம் என்கிற கவலைகள் போய் ஒவ்வொருவருக்கும் தெரியும். பெண் குழந்தைகளை நாம் எப்படி வளர்த்தெடுக்க போகிறோம், காலம் கெட்டு போய்விட்டது, குழந்தைகளுக்கு எங்கேயும் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்கிற காலமெல்லாம் போய் இன்றைக்கு ஒரு ஆண் குழந்தையை வளர்த்தெடுப்பது பெரும் கொண்ட காரியமாக, ஒரு பெரும் சவாலாக இந்த உம்மத்திற்கு மாறி இருக்கிறது. பொம்பளையை கூட வளர்த்துடலாம், ஆம்பளையை வளர்க்க முடியாத நிலைக்கு உம்மத்து தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அப்படி, அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி. சர்வசாதாரணமாக அவனுக்கு ஒரு கஞ்சா கிடைத்துவிடும், சர்வசாதாரணமாக ஒரு போதைப் பொருள் அவனுக்கு கிடைத்துவிடும், சர்வசாதாரணமாக அவனுக்கு மது கையிலே கிடைத்து விடுகிறது. எங்கு திரும்பினாலும் போதைகளும் ஆபாசங்களும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீட்டிற்குள்ளே வைத்து பெண் குழந்தைகளை கூட வளர்த்து விடலாம், ஆனால் ஆண் குழந்தைகளை வளர்க்க முடியுமா என்கிற ஒரு யோசனைக்கு உம்மத்து தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, ஒன்றை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய இரும்பு கோட்டைகளில் வைத்து நம் குழந்தைகளை பாதுகாத்தாலும் தவறான சூழல்கள், மாஹவுல்கள் ஏற்படுகிற போது குழந்தைகள் அதிலே சிக்கிக்கொள்வது என்பது யதார்த்தம். அது யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் அதை தடுப்பதற்கான ஒரே வழி, அந்த குழந்தைகளுடைய கல்வியிலே ஷரியத்தினுடைய கல்வியை, ஷரியத்தினுடைய முக்கியத்துவத்தை, மார்க்கத்தினுடைய அகமியத்தை கொண்டு போய் நாம் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால், எத்தனை போதை கலாச்சாரங்கள் அவர்களை சுற்றி இருந்தாலும் கூட மனநிம்மதியோடு நாம் நம்முடைய குழந்தைகளை வெளியிலே அனுப்ப முடியும். அவர்கள் எங்கு சென்றாலும், எந்த காரியத்தை செய்தாலும் முதலில் அல்லாஹ் ரசூலை அவர்கள் யோசித்து பார்ப்பார்கள். அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறானா, ஹலாலாக்கி இருக்கிறானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செய்திருக்கிறார்களா, அனுமதித்திருக்கிறார்களா, முன்னோர்கள் இது விஷயத்தில் என்ன ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டார்கள் என்கிற செய்திகள் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் வரும். ஷரீஅத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், மக்தபுகளுக்கு நாம் அனுப்பவில்லை என்று சொன்னால், மார்க்கம் தடை செய்த அனைத்து காரியங்களையும் மறைமுகமாக அல்ல, இன்றைக்கு உம்மத்து அனைத்தையும் வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். காரணம் என்ன? தேவையான மார்க்க கல்வி அங்கே கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் சுற்றுலாவிற்கு புறப்படுகிறோம் என்று வெளியிலே செல்கிறார்கள். ஹலாலான முறையிலே, மார்க்கம் அனுமதித்த முறையில் இருந்தால் ஆமோதிக்க வேண்டியதுதான், அனுமதிக்க வேண்டியதுதான், தப்பில்லை என்ற போதிலும் கூட இன்றைய இளைஞர்கள் வெளியில் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம்னா எங்கே சாப்பிட்றோங்கிறத யோசிக்கிறது இல்லை. அது ஹலாலானதா, ஹராமானதா, எந்த வழியில் அந்த அசைவ உணவுகள் அறுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் சாப்பிடக்கூடிய இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்கள் மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு தேவை நல்ல சுவை. ஷரியத் அங்கே தேவையில்லை, மார்க்கம் தேவையில்லை, அல்லாஹ் ரசூல் தேவையில்லை. நாவுக்கு ருசியாக இருந்தது என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் அவர்கள் சாப்பிடுவார்கள் என்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். பல இடங்களில் வெளியிலே செல்லும் போது பார்க்க முடிகிறது, நம்முடைய முஸ்லிம் இளைஞர்கள் மதுபாட்டில்களை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை கூட சில நாட்களுக்கு முன்னால் பார்க்க முடிந்தது. அவர்கள் எல்லாம் மாற்று மதத்தவர்கள் அல்ல, நம்மை போன்று ஈமான் கொண்ட, அல்லாஹ் ரசூலை ஈமான் கொண்ட, இந்த மார்க்கத்தை, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள் தான் மதுபாட்டில்களை சுமந்து கொண்டு பல சுற்றுலா தலங்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது, இதற்கான அசல் காரணம் அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறான் என்பதை, அதனுடைய அகமியத்தை, முக்கியத்துவத்தை அவர்களுக்கு விளக்கப்படலை. மது ஹராம்ங்கிறது அவங்களுக்கு தெரியும், தெரியாமல் யாரும் குடிக்கிறது இல்லை. அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்படுகிற எதையும் சாப்பிடக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரியும், தெரியாமல் அவர்கள் சாப்பிடுவதில்லை. எல்லாவற்றையும் தெரிந்து செய்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் செய்வதற்கான காரணம், அவர்களுக்கு முறையாக வழங்கப்பட வேண்டிய அந்த முக்கியத்துவம், அல்லாஹ் ரசூலின் மீது உண்டான அந்த பேணுதல் அவர்களுடைய கல்வியிலே ஏற்றப்படவில்லை. சர்வசாதாரணமாக இன்னைக்கு ஆபாசங்களிலேயும்
போதைகளிலேயும் ஹராம்களிலேயும் நம்முடைய இளைஞர்கள் போய் விழுகிறார்கள் என்று சொன்னால் இந்த மக்தப் மதரசா என்கிற இந்த முதுகெலும்பை தவிர்த்து வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. முறையாக கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. தங்கம் அணிவது மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பாத காரியம். ஆண்களுக்கு தங்கம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது செஞ்சோம்னா இன்னென்ன தண்டனைகள் நரகத்திலே உண்டு. அதையும் மீறி ஒருவர் செய்வது அல்லாஹ்வையும் ரசூலையும் கேவலப்படுத்துவதற்கு சமமானது என்றெல்லாம் ஒரு ஆண் தங்கம் அணிவதை பற்றி உண்டான அகமியத்தை, அதனுடைய பேணுதலை திரும்ப 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 அந்த குழந்தைகளுடைய கல்வியிலே நாம் ஊட்டுகிற போது ஒரு கட்டத்தில் தங்கத்தை கையில் எடுப்பதற்கு கூட அந்த குழந்தை யோசிக்கிறது. ஒரு மோதிரத்தை கையிலே அணிந்து பார்ப்பதற்கு கூட யோசிக்கிறது. ஆனால் அது கொடுக்கப்படாத சமயத்தில், அந்த ஷரியத்து ஊற்றப்படாத சமயத்தில், கண்ணியத்திற்குரியவர்களை உங்களுக்கெல்லாம் தெரியும், வெளிப்படையாக நடைபெறுகிற பல திருமணங்களில் முஸ்லீம் இளைஞர்கள் தங்க செயின் அணிந்திருக்கிறார்கள், கையிலே தங்க மோதிரம் போட்டிருக்கிறார்கள். பல திருமணங்களில் நானே கலட்ட சொல்லியிருக்கிறேன். அதை கழட்டி பாக்கெட்டில் வைங்க. வெளிப்படையாக இன்றைக்கு மார்க்கம் வெளிப்படையாக தடை செய்த பாவங்களை, காரியங்களை வெளிப்படையாக சமூகத்திற்கு முன்னாலேயே செய்யக்கூடிய இந்த துணிச்சல் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய கல்வி கொடுக்கப்படாததற்கான காரணம். எங்கே ஷரியத்து கொடுக்கப்படவில்லையோ, எங்கே மார்க்கம் சொல்லித்தரப்படவில்லையோ, எங்கே அல்லாஹ் ரசூலுடைய பயம் அவருடைய கல்வியிலே ஊட்டப்படவில்லையோ அவர்கள் பாவம் என்று தெரிந்திருந்தாலும் செய்வார்கள். ஏன்னா அதனால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னதை போல ஒரு காலம் வரும், பெரும்பாவங்கள் மூக்கின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஈயை ஓட்டுவதை விட அவர்கள் சாதாரணமாக அதை நினைத்து விடுவார்கள் என்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பெற்றோர்களிடத்திலே அன்போடு நாம் கேட்டுக்கொள்வோம், உங்களுடைய குழந்தைகளை மக்தப் மதரசாக்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். பள்ளிவாசலில் நடைபெறுகிற இந்த மக்தப் மதரசாக்கள் இந்த 1/2 மணி நேரம்தான் அடுத்த ஒரு 50-60 ஆண்டு காலம் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கான முதலீடு, ஷரியத்திற்கான முதலீடு, மறுமைக்கான முதலீடு, மறுமைக்கான சேமிப்பு. அதை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க தவறினால், நான் ஆரம்பத்திலேயே நினைவுபடுத்தியதை போல் நாம் கபரில் நிம்மதியாக தூங்கிட முடியாது. நாளை ஆகிரத்திலே நிம்மதியாக நாம் சொர்க்கத்திற்கு சென்று விட முடியாது. நாம் தொழுகையாளிகளாக இருப்போம், நாம் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருப்போம். ஆனால் ஆகிரத்திலே அவன் வந்து நம்முடைய கழுத்தை பிடிப்பான், நம்முடைய சட்டையை பிடிப்பான். ரப்பே, எனக்கு தர வேண்டிய எந்த ஒழுக்கத்தையும் இவன் எனக்கு கற்றுத்தரவில்லை, என் பெற்றோர்கள் எனக்கு கற்றுத்தரவில்லை, எனக்கு ஷரியத்தை கற்றுத்தரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அதுக்கு பதில் சொல்கிற வரைக்கும் நாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. எனவே நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் மார்க்கத்தோடு, மார்க்க விளிமியங்களோடு நடக்கிறது என்று சொன்னால் அது திருப்தியோடு அமர வேண்டிய விஷயம் அல்ல. அதை தாண்டி நம்முடைய குடும்பத்தினர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஷரியத்தினுடைய விஷயத்தில், நம் குழந்தைகள் எங்கு போகிறார்கள், எங்கு வருகிறார்கள், 5 நேரம் தொழுகிறார்களா, ஷரியத்தை அவர்கள் பேணுகிறார்களா, என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள், வருத்தத்தோடு நாம் இதை அடிக்கடி பரிமாறிக்கொள்கிறோம், இன்றைக்கு இளைஞர்களுக்கு குர்ஆன் ஓத தெரிவதில்லை, குர்ஆன் ஓத தெரிகிறதில்லை. குர்ஆனை எடுத்து ஒரு பக்கத்தை ஓது என்று சொன்னால் இல்லை, எனக்கு குர்ஆன் ஓத தெரியாதுன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு இளைஞர்கள் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வினுடைய வார்த்தை, ரசூலுடைய வார்த்தை, இந்த குர்ஆனை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த மார்க்கமும் ஷரியத்தும் அனைத்தும். அல்லாஹ் இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை குர்ஆனின் வழியாகத்தான் இந்த உம்மத்திற்கு தந்தான். ஒரு முஸ்லிம் குர்ஆன் ஓத தெரியாமல் கபருக்கு போகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு இழிநிலை என்பதை இந்த சமூகம் என்றைக்கு யோசித்து பார்க்க போகிறது. இளைஞர்களுக்கு ஓத தெரியவில்லை. ஒரு காலகட்டம் இருந்தது, வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் குர்ஆனிலே பெருங்கொண்ட சூறாக்களை மரணம் செய்து வைத்திருப்பார்கள். பின்னாலே நின்று தொழக்கூடிய பொதுமக்கள் கூட சர்வசாதாரணமாக இமாம்களுக்கு தவறு ஏற்படுகிற போது அதை எடுத்து தரக்கூடிய, லுக்மா எடுத்து தரக்கூடிய நிலைக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை கடந்த கால வரலாறுகளில் பார்க்கிறோம். குர்ஆனோடு அவ்வளவு தொடர்பு, குர்ஆனோடு அந்த அளவிற்கு தொடர்பு.
ஆனால் இன்றைக்கு குர்ஆனையே தொடாத இளைஞர்கள் இன்றைக்கு அடுத்த தலைமுறைகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஷரியத்தினுடைய அடிப்படை உயிர் நாடியாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் எந்த குர்ஆன் வசனங்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குர்ஆனை எனக்கு பார்த்து ஓத தெரியலேன்னு சொன்னா கபரில் போய் நாம் என்ன செய்ய முடியும்? நாளை ஆகிரத்திலே போய் ரப்புக்கு முன்னால் எப்படி நாம் முழிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப், அவன் நமக்கு ஓதி இறக்கி தந்த குர்ஆன் ஷரீஃபை ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டு குர்ஆன் தெரியாமல் ஒரு கஃன் சுட்டப்படுகிறார் என்று சொன்னால், கபரிலே வைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கான மரியாதை கபரிலே எப்படி இருக்கும்? இன்றைக்கு அடுத்த இளைஞர்களுடைய தலைமுறை அப்படித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மக்தப் மதரசாக்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது 3 விஷயங்களை பிரதானமாக சொன்னாங்க. அத்திபு அவுலாதக்கும் பி ஸலாசி ஹிசால், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் 3 விஷயத்தை கட்டாயமாக கொடுக்கணும்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1 ஹுப்பி நபியிக்கும், என்னுடைய பிரியத்தை, என்னுடைய காதலை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும். இந்த உலகத்தில் வேறு எல்லாத்தையும் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அவன் நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்ங்கிற பேரை கேட்டால் எதையும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிடணும். அந்த ஒரு நிலைக்கு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும், அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது வஹுப்பி அஹ்லி பைத்திஹி, என் குடும்பத்தார்களுடைய மஹப்பத்தை சொல்லித்தர வேண்டும். இது ஒரு தனி தலைப்பு. இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், அஹ்லு பைத்துகள், தங்கள்மார்கள் இப்படின்லாம் சொன்னால் இன்னைக்கு பல பேர் அதை முகம் சுளிப்போடு பார்க்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். சஹாபாக்களுடைய நிறைய வரலாறு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய குடும்பத்தினர்கள் என்று தெரிந்தால் பார்க்கிற இடத்திலே எல்லாம் அவர்களுடைய கைகளை பிடித்து முத்தமிடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரத்தத்தில் வந்த பாரம்பரியம், நாயகத்தினுடைய இரத்தத்தில் வந்த குடும்பம் இது, நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி முத்தமிடுவார்கள். இன்னைக்கு அப்படி கிடையாது. எங்கேயாவது ஒரு தங்கள் வந்தா, ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் ஷரியத்தை, மார்க்கத்தை தூய வழியிலே சொல்லித் தருகிறோம் என்று புறப்பட்டவர்கள் எல்லாம் பெருமானாருடைய குடும்பத்தின் மீது இருந்த மரியாதையை சுக்குநூறாக்கி விட்டார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. பல காணொளிகளை சர்வசாதாரணமாக பார்க்க முடியுது, ரொம்ப சர்வசாதாரணம். ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்குன்னு தனி மரியாதை எல்லாம் கிடையாது. அவங்க வந்தால் எதிர்த்து நிற்கணுங்கிறதுலாம் இல்லை. அவர்கள் வந்தால் அவர்களை தனிப்பட்ட முறையில் கண்ணியப்படுத்தணுங்கிறதுலாம் இல்லை. நாம் எப்படியோ அது மாதிரி தான் அவர்களும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே நம்மை போன்றவர்கள் தான் என்று சொல்லி பழகிய நாவுகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய குடும்பத்தின் மரியாதையை உடைப்பது ஒன்றும் புதிய விஷயமல்ல. இன்றைக்கு சமூகமும் அப்படி பழகி போய்விட்டது, அவங்களை கண்ணியப்படுத்துறதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், வஹுப்பி நபிக், உங்களுடைய நபியினுடைய மஹப்பத்தை நீங்கள் ஊட்ட வேண்டும். வஹுப்பி அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தினுடைய மஹப்பத்தை நீங்கள் உங்களுடைய கல்பில் ஊட்டணும். 3வதாக பெருமானார் சொன்னார்கள், வத்திலாவத்தில் குர்ஆன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் குர்ஆனை, குர்ஆனுடைய கல்வியை, ஷரியத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3ம் இந்த உம்மத்தை விட்டும், இன்றைக்கு உம்மத்தினுடைய குழந்தைகளை விட்டும் வெகு தூரத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். எனவே பெற்றோர்களே, நீங்கள் மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவது, நீங்கள் ஒரு பொறுப்பாளி, நீங்கள் ஒரு பொறுப்புதாரி. குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலூன் அன் ரஇய்யத்தி, உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்கிற பெருமானாருடைய அந்த வார்த்தைக்கு ஒப்பாக அதை அடிப்படையாக வைத்து நம் குழந்தைகளுக்கு நாம் என்ன ஷரியத்தை தந்திருக்கிறோம் என்பதை ஒரு கணம் நாம் பரிசீலனை செய்து மக்தபிற்கு நாம் அனுப்பக்கூடியவர்களாக இருந்தால் அதை மெருகூட்டுவதற்கு, மென்மேலும் அவர்களுக்கு மார்க்க கல்வி வழங்குவதற்கான வழிகள் என்ன என்பதை நீங்கள் தேட வேண்டும். அரை மணி நேரத்தில் உலமாக்களால், ஆலிம்களால் எதை கற்றுத்தர முடியுமோ கற்றுத்தந்து விடுவார்கள். அதை செயல்படுத்த வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் ஆலிம்கள் செஞ்சிடணும், உலமாக்கள் பண்ணிடணும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்த மக்தபெல்லாம் இன்றைக்கி 20 நிமிஷம் நடக்கிறதே பெரிய விஷயம். 1/4 மணி நேரம் வந்து உட்காந்துட்டு அது டியூஷன் போகணும், ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. பெற்றோர்கள் கொண்டு வந்து விடும்போதே அப்படித்தான் சொல்கிறாங்க, அது 20 நிமிஷம் மக்தபில் இவர் இருப்பார், அதுக்கப்புறம் டியூஷன் இருக்குதுன்னு சொல்லி. வேறு வழி இல்லாமல் அவர்களுக்கு நாம் அங்கே அமர வைத்து ஓதி கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். இந்த அளவிற்கு மிக குறைந்த நேரத்தில் அவர்களை பெரிய உத்தமர்களாக, பேணுதலுள்ளவர்களாக, பெரிய ஆலிம் ஹாஃபிதுகளாக ஒரு ஆலிம் உருவாக்கிவிட முடியும் என்று சொல்ல விட முடியாது.
ஷரியத்தை சொல்லி கொடுக்கலாம். இப்படி இப்படி செய்யுங்க, ஒது இப்படி செய்யணும், குர்ஆன் இப்படி ஓதணும், இப்படி தொழுகணும் என்றெல்லாம் ஷரியத்தினுடைய அடிப்படைகளை சொல்லி தந்து விடலாமே ஒழிய வீடுகளுக்குள் அவர்கள் வருகிற போது அந்த மார்க்கத்தை செயல்படுத்த வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு. அப்போ அங்கே வந்து சினிமா பார்க்கும்போது பெற்றோர்கள் தான் தடை செய்ய வேண்டும். இது ஏன் பார்க்குற? ஷரியத்து தடை செஞ்சிருக்கு, மார்க்கம் தடை செஞ்சிருக்கு, ஏன் அந்நிய பெண்ணை பார்க்குற, ஏன் இதை பார்க்குற என்று அவர்களை கேள்வி கேட்க வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அவர்களை எதையாவது தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டால் ஷரியத் அதை தடை செய்திருக்கிறது என்று அவர்களை திருத்துவதற்குண்டான கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் எங்கு போகிறார்கள், எங்கு வருகிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள், நம்முடைய குழந்தைகள் 5 நேரம் சரியாக தொழுகிறார்களா? இங்குள்ள வயதில் மூத்த நபர்களுக்கு தெரியும். ஒரு வக்து தொழுகையை விட்டால் கூட வீட்டில் அவ்வளவு கடுமையான அடி வாங்கி இருக்கிறோம், அவ்வளவு கடுமையான அடி வாங்கி இருக்கிறோம். ஒரு காலகட்டம் இருந்தது, ஒரு குடம் தண்ணீரை ஊற்றித்தான் ஃபஜ்ருக்கு எழுப்புவார்கள். அந்த அளவிற்கு தொழுகையினுடைய விஷயத்தில் கடுமை காட்டிய பெற்றோர்கள் எல்லாம் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உறங்கட்டும் குழந்தை தானேன்னு விட்டுடுறாங்க. வயசு 15, 20. தொழுதியா? ஃபஜ்ர் தொழுதியா? லோவர் தொழுதியா? எங்கே தொழுத? எந்த பள்ளியில் தொழுத? அசர் தொழுதியா? மக்ரிப்? எந்த கேள்வியும் எந்த பெற்றோர்களும் கேட்பதற்கு தயாரில்லை. காரணம், அவர்களே தொழுவதில்லை. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, சாதாரணமான விஷயம் அல்ல. கபரில் நாம நல்ல அமல்கள் செய்து கண்ணியமான முறையில் கண்ணை மூடி புது மாப்பிள்ளை உறங்குவதை போல் நாம் உறங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளை நல்ல மணமகன்களாக இந்த உலகத்திலே நாம் விட்டு செல்ல வேண்டும். அவர்களை மோதேவிகளாக, அவர்களை போதை கலாச்சாரத்தில் ஈடுபட்டவர்களாக, ஷரியத்தை விட்டும் அவர்களை தூரமாக நாம் அவர்களை உலகத்தில் விட்டுவிட்டு நாம் கண்ணியமான முறையில் புது மாப்பிள்ளை மாதிரி கபூரில் உறங்க முடியாது என்பதை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷஅனஹு தஆலா நம்முடைய குழந்தைகள் விஷயத்தில் மார்க்கம் சொன்னதை போல் நடந்து கொள்ளுகிற நல்ல பெற்றோர்களாக, நல்ல உம்மத்துமார்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.